மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையாளராகவும் நல்ல ஒரு போதகராகவும் இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே தன்னுடைய முயற்சியால் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுய தொழில் செய்யணும், சுயமாக சம்பாதிக்கணும், சுயமாக முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒன்றிலுமே உறுதியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மிருகசீரிடமா, திருவாதிரை நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மிதுன ராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் குரு பகவான், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி என கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மார்ச் 27 சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 1 பார்த்திங்கன்னா செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 6 பார்த்திங்கன்னா புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு புத்திசாலித்தனத்தால் தான் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே மனதில் இருந்த அந்த கவலைகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் நீங்கி தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. நீங்கள் தொழிலில், வியாபாரத்தில் கூட இந்த எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா குரு பகவானும் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வாக்கு உண்மையால் எந்த காரியத்தில் இறங்குனீங்கனாலும் சுலபமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான லாபமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய வருவாங்க. அதுவும் உங்கள் கடையை, உங்களுடைய வியாபார நிலையத்திற்கு தேடி நிறைய பேர் வருவாங்க. அதனால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறையும். ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலையும் நல்ல ஒரு உற்சாகமான சூழலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஓரளவுக்கு காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியரால் ஒரு சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தோடு ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கோ, ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ சென்றுட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு மனம் விட்டு பேசாமல் கொஞ்சம் நெருக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடுவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய கிரக அமைப்பு தான் இருக்குது. முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் தடை, பிரச்சனை, தாமதம் இந்த மாதிரி சுச்சுவேஷனே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வரன் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. உங்களுடைய மனதில் இருந்த அந்த மனக்கவலை, பயம், ஒரு விதமான தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீண்ட நாட்களாக ஒரு சில வேலையெல்லாம் கரெக்டாக செய்ய முடியாமல் கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும். அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசு தொடர்பாக ஒரு சில சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர்லாம் லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது கிடைக்காம இழுபறியாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் என்ன என்றீங்களோ அதை காரியங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதோட கூட உங்களுடைய முன்னோர்கிட்ட, உங்களுடைய நண்பர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு ஈடுபடுறது ரொம்ப நல்லது. தேவையான நிதி உதவி கிடைக்கும். பணி சுமையும் ஓரளவுக்கு குறைவாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும். இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நிலுவையில் கொஞ்சம் பணம் வராமல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். மேலிடத்துலேருந்து கூட உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதோடு கூட உங்களுடைய புத்தியில் இருந்த அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அந்த மிதுன ராசி மாணவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் மற்றவங்களால் இந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு விட்டுருந்துருப்பாங்க. அந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுப்பீங்க. அதனால் அந்த வேலையை கரெக்டாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீங்கள் நினச்ச செயல் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, அந்த செயலில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வெளியில் எங்கேயாவது ஆன்மீக பயணம் செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். விரும்பிய பொருளெல்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட அந்த பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அந்த தொல்லை கொஞ்சம் குறையும். யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறாகவும் உங்களுக்கு பிரச்சனையாகவும் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்பும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சிந்தனையுமே ரொம்ப தெளிவாக இருக்கும். எதெல்லாம் இறங்கினா நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து செயல்படுவீங்க. ஓரளவுக்கு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய வேலையை பற்றி ஒரு விதமான சிந்தனையில் இருந்திருப்பீங்க. இந்த வேலையில் போதுமான வருமானம் கிடைக்கல, நம்ம புதுசாக ஏதாவது சிந்திச்சு புதுசாக ஏதாவது வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வேலையில் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, ஆனால் எனக்கு சம்பள உயர்வே கிடைக்கல, என்னுடைய உழைப்புக்கும் என்னுடைய தகுதிக்கும் ஏற்ற தொழில் இது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ சுற்றுலா தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் சென்றுட்டு வருவீங்க. அதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் ரொம்ப பிரமாண்டமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை படிச்சுக்கிட்டு வாங்க. எடுக்கிற காரியத்தில் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருக்குதோ அதெல்லாம் சரியாகும். குடும்பத்தோடு நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். எங்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி அண்ணன் தம்பிகளால் ஒரு சில இடைஞ்சல்கள் இருக்கு இல்லையா, அதுவுமே சரியாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.